எடப்பாடி பழனிசாமியிற்கு அதிர்ச்சி கொடுத்த ராமநாதபுரம் வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்கள் திடீர் அந்தர்பல்ட்டியின் காரணமாக என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார். என்ன தகவல் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நரி தந்திரத்தை ராமநாதபுரத்தில் அரங்கேற்றி இருக்கிறார். பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக பலா சின்னத்தில் போட்டியிடுகிறார் என்ற தகவல் அறிந்த உடனேயே பன்னீர்செல்வம் என்ற பெயரை கொண்டு மக்களவை தேர்தல் என்றால் என்ன என்று கூட தெரியாத நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்தார். இதனால் சுயேட்சை வேட்பாளராக 5 OPS அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்திருந்தார். ஆனால் முன்னாள் முதல்வரும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது உண்மையான விசுவாசியாக OPS அவர்கள் இருக்கிறார் என்பது மக்கள் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். குறிப்பாக ராமநாதபுரம் மக்கள் அனைவரும் OPS அவர்கள் பிரச்சாரம் என்றாலே ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மக்களுமே ஒன்று கூடியுள்ளனர். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். இந்த நிலையில்தான் அதிமுகவில் OPS அவர்கள் செய்த தவறுகள் அனைத்தையுமே ராமநாதபுர வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஜெயபெருமாள் அவர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் முன்னாள் முதல்வரும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது உண்மையான விசுவாசியாக இருக்கக்கூடிய OPSஐ என்னால் எதிர்த்து பேச முடியாது. தேவைப்பட்டால் திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனியை நான் எதிர்த்து பேசுகிறேன் என்றும், நான் அதிமுகவிற்கு உள்ளே வருவதற்கு காரணமாக இருந்தவரே OPS அவர்கள்தான் என்றும், அவரை என்னால் எதிர்க்க முடியாது என்று OPS அவர்களுக்கு ஆதரவாக ஜெயபெருமாள் அவர்கள் கூறியுள்ளதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக வெற்றியடைகிறதோ தோல்வியடைகிறதோ, களத்தில் எதிரணிக்கு ஆதரவாக பேசும் பட்சத்தில் நிச்சயமாக மற்ற தொகுதிகளிலும் இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதன் காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக இவரை வாபஸ் பெற சொல்ல போகிறாரா அல்லது வேறு எந்த காரணத்திற்காவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய வேட்பாளரை அறிவிக்கப் போகிறாரா என்ற ஒரு ஆலோசனை கூட்டமும் தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. OPS அவர்களை நேரடியாக எதிர்க்க திராணி இல்லாததன் காரணமாகத்தான் OPS என்ற பெயரில் வேட்பாளர்களை வேட்புமனு தாக்கல் வைத்தார் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது. இது உண்மையில் OPSக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். செல்லும் இடமெல்லாம் OPSக்கு வரவேற்பு, அதே மாதிரி செல்லும் இடமெல்லாம் எடப்பாடி பழனிசாமிற்கு விரட்டி அடிக்கக்கூடிய நிகழ்வுகள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இந்த மக்களவைத் தேர்தலில் OPS ராமநாதபுரத்தில் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைவார் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.